அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அன்புள்ள கடகராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி சந்திரன் தான் பூமிக்கு அருகில் உள்ள கிரகம். சந்திர ஒளியினால் பிரகாசிக்கும் உங்களுக்கு கடந்த 2.5 வருடங்களாக அஷ்டமச்சனி நடைபெற்று வந்தது. அது மட்டுமல்ல, கடந்த 4-5 மாதங்களாக செவ்வாய் வக்கரத்தில் உங்கள் ராசியில் இருக்கிறது. அப்புறம் மிதுனத்திற்கு சென்று திரும்ப ரிவர்ஸ், மீண்டும் உங்கள் ராசியில் வக்கரமாக வந்து 8ஆம் பார்வையாக கும்பத்தில் இருக்கும் சனியை பார்ப்பதுமாக இருந்தது. பல பிரச்சனைகள், சிலருக்கு சிறு சிறு விபத்துக்கள், டென்ஷன், இப்படி செய்து கொண்டிருந்த சனி பகவான் கும்பத்திலிருந்து விலகி மீனத்திற்கு செல்வது உங்களுக்கு இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்தது போல மனம் தெளிவாகும். இலக்கு நோக்கிய பயணம் தொடரும். சிலருக்கு இருந்த உடல்நல பாதிப்பு, பொருளாதார தடை நீங்கும். நல்ல ஜாதக அமைப்பை கொண்டவர்களுக்கு இனி அற்புதமான காலம்தான். பொதுவாக கடகராசியினருக்கு சோதனைகள் சாதனைகளாக மலரும் காலம். வாழ்த்துக்கள். அன்பான சிம்ம ராசியினருக்கு இவ்வளவு காலம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கும்பத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த சனி பகவான் 8ஆம் இடமாகிய மீனத்திற்கு மாற இருக்கிறார். அதாவது அஷ்டமச்சனியாக வர இருக்கிறார். அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனி என்று சொல்வார்கள். நான் சொல்லுகிறேன், அவசரப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனி என்று. திடீர் குறுக்கீடுகள் வரும், வண்டி வாகனங்களிலும் வரும். சூழ்நிலையை விழிப்புடன் கவனித்து வர வேண்டும். சில விஷயங்கள் நமக்கு எதிர்பாராமல் தொல்லை கொடுக்கும் என்று முன்கூட்டியே எதையும் ஃபேஸ் செய்ய பழக வேண்டும். ஏனென்றால் இதையெல்லாம் விரும்பாதவர் நீங்கள், என்ன சிம்மராசிக்காரர்ல. ஆனாலும் உங்களுக்கு சனியுடன் இருக்கும் ராகு மே 18ஆம் நாள் கும்பத்திற்கு மாறிவிடும்போது கொஞ்சம் பாதிப்புகள் குறையும். அஷ்டமச்சனியிலே தான் கலைஞர் முதல்வர் ஆனார். அதுவே வெற்றி அதுபோல வெற்றிகளும் வரும். மே 15ஆம் நாள் வருகிற குரு பெயர்ச்சி சாதகமாக இருப்பதால் சிம்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் சிம்மம் வெல்லும். சிவன் வழிபாடு, அம்மன் வழிபாடு பாதுகாப்பானது உங்களுக்கு. வாழ்த்துக்கள். அன்பான கன்னிராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 7ஆம் இடமான மீனத்திற்கு வருகிறார். ஏற்கனவே நிழல் கிரகம் ராகு மீனத்திலும் கேது கன்னியிலும் இருந்தார்கள். பொதுவாக சந்திரனுடன் ராகு கேதுக்கள் சேரும்போது தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாது. ஆனால் விரைவில் ராகு கேது மாற்றம் வர இருப்பதால் ஒரு 1.5 மாதங்களுக்கு குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்காதீர்கள். தெளியும் வரை காத்திருங்கள். ராகு கேது மாற்றத்திற்கு காத்திருங்கள். பிறகு 7ஆம் இடத்தில் திக்பலம் பெற்ற பஞ்சமாதிபதி சனி உங்கள் ராசிக்கு அவர் 5ஆம் அதிபதி. உங்களுக்கு பல உண்மைகளை புரிய வைப்பார். கூட்டு, நட்பு இவைகளில் நிறைய உண்மைகளை தெரிந்து கொள்வீர்கள். உடல் நலத்திலும் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். சனி மந்தன், சோம்பலின் வேந்தன் என்பார்கள். ஒரு முறை சுற்றி வர 30 ஆண்டுகள் ஆவதால் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் சனி பகவான் தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொள்ள 15 மணி நேரத்தில் சுற்றி விடுகிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே சுறுசுறுப்பை கைவிடாமல் சனி பகவானை வழிபடுங்கள். கன்னியம்மன் ஆலயத்தில் வராகி தெய்வத்தை வழிபட்டு வெற்றி பெற வாழ்த்துகிறோம். வாழ்த்துக்கள்.